செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்து உடைய ஜீவனோடு வைத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். போராட்ட பாதையிலே, உபத்திரவ குகையிலே, ஆழங்களிலே, பள்ளங்களிலே, வியாதிகளிலே, பலவீனங்களிலே, சோர்வுகளிலே, தாமதங்களிலே, இழிவான சூழ்நிலையிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருக்கிறோம். அதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நல்ல சரீர சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ தகப்பனே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி, பெற்றோருக்காக நன்றி, அவளுடைய எதிர்காலத்திற்காக நன்றி, அவருடைய கல்விக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக, ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக நீர் கொடுத்த அந்த அதிகாலை ஜெபத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த அதிகாலை ஜெபத்தில் என்னோடு கூட பங்கு பெறுகிற ஆயிரக்கணக்கான மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அவள் வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற மாபெரும் அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒரு அரை மணி நேரமாவது நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறது. நமக்கு ஸ்தோத்திரம். நிறைய வித்தியாசங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய முன்னேற்றங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரீரத்தில், ஆவியிலே, ஆத்துமத்தில் நாங்கள் முன்னேற்றங்களை கவனித்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய வருமானத்தில், எங்களுடைய கடனில் உங்களுடைய கரம் இருக்கிறது. எங்கள் குறைவில் உங்களுடைய கிருபை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்படியே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். தகப்பனே, தாய் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல எங்களை சுமந்து வந்த நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் உலகத்திற்குள்ளே புறப்பட்டு போகும் முன்பு நம்முடைய பாதத்தில் விழுந்து
ஐயா இரக்கம் பண்ணுங்க, இரக்கம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க, எங்கள் மேல் கிருபையா இருங்க, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகட்டும் என்று மோசே அழைத்தது போல நாங்கள் அழைக்கிறோம். இப்பொழுதும் வியாதியிலே, இருதயத்திலே வலியோடு மன உளைச்சலோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த மன உளைச்சலுக்கான காரண காரியங்களை ஆராய்ந்து அந்த உளைச்சல்களை உண்டு பண்ணுகிறவர்களை கர்த்தர் அதிகாலையிலே அதம் பண்ணி, கர்த்தர் தாமே நீர் நியாயம் விசாரிக்கிறவர் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்கிற கிருபையை தாங்க. விசேஷமாக நொறுங்கின ஆவியோட மன முறிவுக்காக வேண்டுதல் செய்கிற உடைய பிள்ளைகள், ஆண்டவரே என் மனம் முறிந்து போயிருக்கிறது, என் மனம் ஒடிந்து போயிருக்கிறது, ஆண்டவரே நாங்கள் பிரிந்திருக்கிறோம், எங்களை இணைக்கும் படி உடைய கிருபை எங்கள் மீது இருக்கட்டும் சுவாமி. கை கால்களிலே உடைய வல்லமை இறங்கி வரட்டும், கட்டிகள் மறையட்டும், சரும வியாதிகள் மாறட்டும், ஜீரண உறுப்புகள் குணமடையட்டும், கல்லீரல் மண்ணீரல் கணையும் குணமாகட்டும், சீராகட்டும், இருதயமும் சிறுநீரகம் பலனடையட்டும், கை கால்களிலே எலும்புகளும் தசைகளும் நரம்புகளும் புது பொலிவடையட்டும், எல்லா இரத்த ஓட்டங்களும் சீரா இருக்கட்டும், நல்ல தூக்கம் இல்லாத அநேகர் இருக்கிறாங்க, தூக்கம் வரட்டும், திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க, வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பையும், கல்வியிலே உயர்ந்த கல்வியும் கொடுத்து திரண்ட ஆஸ்தியும் கொடுத்து ஆசீர்வதிங்க. வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலே போஷித்தருளுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவர். ஆண்டவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு பெற பண்ணுகிறவராகிய நான், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் தடுப்பேனோன்னு சொன்னவர் தடுக்க மாட்டார். இப்பொழுதே குழந்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. நேற்று நாங்கள் கடனுக்காக ஜெபித்த பொழுது அநேகர், ஐயா எனக்காக இந்த நேரம் எனக்காக என்று சொன்னாங்க. அநேகர் கடனில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வருத்தத்தோட சஞ்சலத்தோட மன அழுத்தங்களோடு இருக்கிறாங்க. எப்படி கடன் அடைப்பேன் என்ற ஒரு க்ளூ கூட இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நீங்க காற்று காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, ஆனா வாய்க்கால்களில் தண்ணீர் நிரம்பும் என்ற வார்த்தையின்படி வானத்தின் வாசல்களை திறங்க. எஸ் லார்ட். இப்பொழுதும் கூட மன பேதலித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், விசேஷமாக ஹைப்போ பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்துல அந்த பிள்ளைகளின் கரத்தை நம்முடைய கரத்துல வைக்கிறான்ப்பா. கர்த்தர் அவளை குணமாக்குங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நாம வாசித்தோம். அதுல அந்த ஏழை விதவை குறித்து நாம நிறைய நேரம் பார்த்தோம். நான் நேற்றே சொன்னேன், நாளைக்கு நான் நிச்சயமாக அந்த நியாயாதிபதி குறித்து நாம சிந்திக்க போகிறோம். அந்த நியாயாதிபதியும் ஆண்டவரையும் நாம் இணைத்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நிறைய கான்ட்ராஸ்ட் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லை? இதில் கான்ட்ராஸ்ட் தான் இருக்குது. அதனால் ஆண்டவரோடு கூட எப்படி ஒப்பிட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் மனம் திரும்பிய மைந்தன் அப்படின்னு ஒரு உவமையில் ஆண்டவர் ஒரு நல்ல அப்பாவை காண்பிப்பார். இங்கே இந்த நியாயாதிபதி அநீதி உள்ளவன். அப்போ இங்க ஏன் நான் அவர் அப்பான்னு சொல்ல வரேன்னா கவனிங்க. 18ஆம் அதிகாரத்திலே அப்படியே 7ஆம் வசனம் 7th verse, அப்படியே தேவன் தம்மை இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விசேஷத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருந்து அவளை நியாயம் தீர்க்க மாட்டாரா?
சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த நியாயாதிபதியோடு கூட நம்முடைய நியாயாதிபதியை நாம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கு. இவன் அநீதி உள்ளவன், யாரையும் மதியாதவன், மனுஷரை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன். ஆனாலும் இந்த விதவி அவனை அலட்டி கொள்ளதுனாலே அவன் அந்த நியாயம் தீர்க்க முற்பட்டான். அப்பா விஷயத்துல கூட, ஆண்டவருடைய விஷயத்துல கடவுளுடைய விஷயத்துல கூட நாம நிறைய வசனங்களை பார்க்கிறோம். இவரு தகப்பன், அவர் இல்ல தகப்பன். இன்னொரு வேர்ஷன்ல சொல்றது என்ன வேர்ஷன்னா, இந்த மாதிரி ப்ரேயரை பத்தி, நல்ல ஈவுகளை உன் பிதா கொடுக்க அறிந்திருக்கின்ற பொழுது, பிதா அப்படின்னு வரும். அதுதான் நான் அதுக்காக எடுத்தேன். பிதா கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உறங்கி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக நாம வேதத்திலே வாசிக்கிறோம். நிறைய விஷயம். அவர் நீதிபரர், அவரிடத்துல எந்த அநீதியும் இல்லை. முதலாவது இந்த கான்ட்ராஸ்டை மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம அப்பா ஜட்ஜா இருக்கிறதுக்கும் இந்த உலகத்தான் ஜட்ஜா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்பா ஜட்ஜா இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கான நீதி வழங்கப்படும். அநீதி இழைக்கிறவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். ஏனென்றால் அவர் நம்முடைய பரம பிதா. அதனால நாம தைரியத்தோடு அவருடைய கிருபாசன தண்டியிலே நாம பிரவேசிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், எக்ஸோடஸ் 4:22, இஸ்ரேல் இஸ் மை ஃபர்ஸ்ட் பார்ன் சன் என்று சொன்னார். உங்களுக்கு என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்க எனக்கு முதல் பேரானவர்கள். ஏசாயா 64:8, and yet Lord, you are our Father, we are the clay and you are the potter and we are all formed by your hand. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, நீங்க எங்க அப்பா, எங்களை உருவாக்கினவங்க என்று சொன்னார். சங்கீதம் 68:5-8, God is a God of a father to the fatherless. He is a father to the fatherless, defender of widows. This is God who dwelling in holy. இந்த விதவை போல டிஃபெண்டர் ஆஃப் த விடோ அப்படின்னா, அவர்களுக்கு வருகிற துன்பத்தை டிஃபெண்ட் பண்ணுகிறவர். அவர் கேடகம், அவரே கேடகமாக இருக்கிறவர், அரணாக இருக்கிறவர். தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவரே தாய் தகப்பனாக மாறுகிறவர். அநேக வசனங்கள் உண்டு, அநேக வசனங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது, அவரிடத்தில் எந்த மாறு துருத்திரமும் இல்லை அப்படின்னு வசனம் வாசிக்கிறோம். நம்ம பிதா நமக்கு அளிக்க போகிறது நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய செவிகள் கேட்கவும் இல்லை, நாம அதை மனதில் உணர்வும் இல்லை. அப்படிப்பட்ட நியாயங்களையும் அதிசயங்களையும் நாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் நான் எடுத்து காண்பிச்சேன். அவர் நம்முடைய நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர்.
நியாயாதிபதியாய் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் யாருன்னா, அவர் வெறும் ஜட்ஜ் மாத்திரமல்ல, நம்முடைய பரமபிதா. பொறுப்பு தாஸ்தி அவருக்கு இருக்கு. நாம் அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் நமக்காக டிஃபெண்டர்னா, அட்வொகேட்னா, அட்வொகேட்னா நமக்காக வழக்காடுகிறவர். நமக்கு நாம் போகிற பாதை ரொம்ப மோசமான பாதை. சில நாளா கவனிங்க, இந்த அநீதி உள்ள ஜட்ஜை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்றேன். இன்னைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிறதெல்லாம் எல்லாம் அநீதியான மனுஷர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதி நியாயம் இல்லாத மனுஷர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவனே ஆண்டவர் மாற்றி நன்மை செய்யும்படியாக பண்றாருன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நான் இந்த நாள்ல ஒரு 2-3 சாட்சிகளை நான் கேட்டேன். ஒரு வெளிநாட்டுல ஒரு குடும்பம், கர்த்தரை நம்புகிற ஒரு குடும்பம். அவளுக்கு உணவே இல்லை, காலையில பேண்ட்ரியில ஒரு சாப்பாடும் இல்லை, பட்டினி. பிள்ளைகள்லாம் பசிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அம்மா கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு மிஷினரி குடும்பம் எல்லாம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் வைத்துக்கொள்ளுங்களேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில காலையில எழுந்து அவங்க விடிகாலையில ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பேண்ட்ரியில ஒண்ணுமே இல்லை, என்னுடைய கிச்சன்ல ஒண்ணுமே இல்லை, பிள்ளைகள் இந்த நாள்ல பட்டினி தான் கிடக்க போறாங்க, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஒரு 2 கதையை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். அப்போ அவங்க பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, வெளியில பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, மலையிலிருந்து ஒரு வீட்டுல, அங்க ரொம்ப தூரம் மலையில வீடு இருக்கும், ஒரு குரூப் ஆஃப் சிக்கன்ஸ்லாம் ஒரு வளர்க்குறவங்க எப்படி வளர்ப்பாங்க, ஒரு 10, 15, 20 எல்லாம் சேர்த்து தானே வளர்ப்பாங்க. அப்படியே அந்த சிக்கன்ஸ் எல்லாம் இறங்கி வந்துதான், நேரா இறங்கி இவங்க வீட்டுக்குள்ள இவங்க யார்டுக்குள்ள இவங்க யார்டுக்கு பின்புறத்துல இருக்கிற ஷெட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் படுத்து கிடந்திருக்கு. இவங்க இதெல்லாம் வாட்ச் பண்றாங்க. பார்த்துட்டு அவங்க இதை விரட்ட வெளியில வரும் பொழுது என்ன செய்ச்சுன்னா, அதுங்களே எழுந்து போயிட்டு இருக்கு. அவங்க உள்ள போய் பார்த்தா எல்லா சிக்கனும் முட்டை போட்டு இருந்துதான். முட்டை போட்டோடனே இவங்க பயங்கரமான ஆச்சரியம். என்ன செய்திருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எங்களை சிக்கன் எப்படி முட்டை போடும்படி வைத்துட்டா, ரொம்ப நன்றி அப்படின்னு போய் நேரா கிச்சன்ல வேக வச்சு தம் பிள்ளைகளுக்கு கொடுத்து திருப்தியா சாப்பிடுங்க அப்படின்னு செய்திருப்பாங்களா? இல்லை. ஆண்டவர் பிள்ளைங்க எப்பவுமே அதை செய்ய மாட்டாங்க. இவங்க பார்த்தாங்க, ஐயோ இது நம்ம சிக்கன் இல்லை, ஆனா நம்ம தோட்டத்துல முட்டை போட்டு கோழிங்க, ஸோ இது யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டைகள் எல்லாம் கிராப் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு கோடியில வச்சு அந்த கோழிகளுக்கு பின்னாடி கிளம்பி போனாங்களாம். மலையில ஏறி போனாங்க. மலையில ஏறி போனோடனே அங்க அந்த கோழிகளின் முதலாளி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி உங்க சிக்கன் எங்க இடத்துல முட்டை போட்டுச்சு, இதை இங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, என் சிக்கன் இது வரைக்கும் என் யார்ட்ல முட்டை போட்டதே இல்லை, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, உங்க யார்டுக்குள்ள ஒரு முட்டை போட்டுச்சுன்னா அது எனக்கு நிச்சயமாகவே என்னால் நம்ப முடியல, டெஃபினட்டா இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்க தயவு செய்து எடுத்துட்டு போயிருங்க, இது என்னுடைய முட்டை அல்ல அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாராம். இது 1 நாள் 2 நாள் அல்ல, அவங்க பேண்ட்ரி நிரம்புற வரைக்கும் இந்த சிக்கன் டெய்லி வருமா, முட்டை போடுமா, நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுமா.
இதெல்லாம் இந்த ஆச்சரியத்தை படிக்கும் பொழுதெல்லாம் அப்படியே உடல் புல்லரித்து போயிற்று. ஆண்டவர் எப்படியெல்லாம் தம் பிள்ளைகளை போஷிக்கிறார். இன்னொரு மிராக்கிள் சாட்சியை நான் கவனிச்சேன். ஒரு அம்மா பயங்கர பட்டினி, சாப்பாடுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்க. வெடிகாலையில எழுந்து, ஆண்டவரே என் பிள்ளைகள் பட்டினியா போறாங்க, நீங்கள் எப்படியாவது உதவி செய்யுங்க, யார் மூலமாவது உதவி செய்யுங்க என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. இது பக்கத்து வீட்டில இருந்த ஒரு ஏத்திஸ்ட், கடவுளை நம்பாதவன், அவன் பார்த்து கொண்டே இருந்தானாம். பார்த்து கொண்டு வெகு நேரம் அந்த வீட்டுக்கு எந்த உதவியும் வரல அப்படின்னு நல்லா ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு, அவ்வளோதான் இந்த அம்மா பசி எப்படியாவது ஆற்றணும்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சாப்பாடுகளை வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு போய் ஒளிஞ்சிட்டானா. ஒளிஞ்சிட்ட பிறகு இந்த அம்மா வெளியில் கதவை காலிங் பெல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. காலிங் பெல் அடிச்சு வெளியே பார்த்தோடனே சாப்பாடு இவங்க பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா, ஆண்டவர் எங்களுக்கு உணவை கொடுத்தார், யார் மூலம் கொடுத்தார் தெரியலையே அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு எடுத்துன்னு போய் வீட்டில் போய் முழங்காலில் நின்று, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த உணவுக்காக எங்களை போஷித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்த பொழுது, இந்த ஒளிந்திருந்து பார்த்த ஏத்திஸ், கடவுளை பிடிக்காதவன், கடவுள் மறுப்பால நேராக ஓடி வந்து, இது கடவுள்லாம் பண்ணல, கடவுளே இல்லை, பொதுவா நீங்கள் ஜெபம் பண்ணின்றத நான் கேட்டேன், எங்கள் வீட்டில் அந்த சத்தம் வந்தது, உங்களுக்கு கடவுள் உதவி செய்வாருன்றலாம் நான் தேடிக்கொண்டே இருந்தேன், பார்த்து கொண்டே இருந்தேன், ஒரு கடவுளும் வரல, அதனால நானே போய் வாங்கின்னு வந்து உனக்கு வச்சேன் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை நான் தான் கொண்டு வந்து வச்சேன், கடவுள் இதை செய்யல. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, ஆமா கடவுள் இதை செய்யல, ஆனா கடவுள் அவங்க டெவில் வழியா, அதாவது பிசாசின் வழியா எனக்கு இந்த உதவி செய்தார். யார? அந்த பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து சொன்னாராம், ஒருவேளை அதை நீங்க செய்திருந்தா கடவுள் டெவிலை கூட பயன்படுத்தி எனக்கு போஜனம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சொல்ற அர்த்தத்தை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அநீதியான இந்த உலகத்துல நீதிபரரா இருக்கிற கர்த்தர் நமக்கு சீக்கிரத்துல இந்த விஷயத்துல பாருங்க, அவர் தேவன் தம்முடைய இரவும் பகலும், அதாவது நீங்க மறந்துடக்கூடாது, இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், நல்லா கவனிங்க, வார்த்தையில கவனிங்க. நம்மெல்லாம் அதிகாலை ஜெபிக்கிறவங்க, இரவெல்லாம் ஜெபிக்கிறவங்கள கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இன்னைக்கு உண்மையாகவே இந்த உமன் போகிற மாதிரி பாடுகள் தான், கண்ணீர் தான், உணவு இல்லை, கடன் தான், வியாதி தான், பலவீனம்தான், அநீதி உள்ள ஒரு உக்கிரனக்காரன் இடத்துல நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம், நியாயாதிபதி இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறோம், நமக்கு நியாயம் கிடைக்கல. ஆனா சொல்றாரு, நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சம் நீடிய பொறுமை, எல்லாவற்றையும் கொஞ்சம் சரி பண்ற நீடி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன். ஆண்டவர் அந்த எகிப்தில் இருந்த மக்களை ஒரே ஒரு அற்புதத்தை செய்துட்டு அவரை கொண்டாந்துருக்க முடியும். இமீடியட்டா தலைச்சன் பிள்ளைகளை எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு இமீடியட்டா அவர்களை வெளியில கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா 10 வாதைகளை கொடுத்து அந்த 420 ஆண்டுகள் அடிமையா இருந்த மக்களை பொறுமையோடு, அவங்க எப்போ ரியலைஸ் பண்றாங்களோ அது வரைக்கும் பொறுமையோடு இருந்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருமூச்சு தான் விட்டாங்க. ஆண்டவர் தேவர்களே மறந்துட்டாங்க,
தெய்வத்தை மறந்துட்டாங்க. அவர் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையான கரத்தினாலும் அவளை வெளியே கொண்டு வந்தார். சில நேரங்களில் நம்ம இன்ஸ்டண்டா சில உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். உண்மைதான், எல்லாருக்கும் அது உண்மைதான். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஸ்டண்டா கிடைக்க வேண்டியதை இன்ஸ்டண்டா கொடுப்பார். மதியம் கொடுக்க வேண்டியதை மதியம் கொடுப்பார். இரவு கொடுக்க வேண்டியதை இரவு கொடுப்பார். நாளை அல்லது 3 நாள் கழித்து, 1 வாரம் கழித்து, 6 மாதம் கழித்து, 1 வருஷம் கழித்து, 12 வருடம் கழித்து, 38 வருடம் கழித்து கொடுக்கணும்னா அவர் நிச்சயம் கொடுப்பார். அவர் பொறுமை. இந்த நியாயாதிபதி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பார். அடுத்த வசனம் பாருங்க, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். வசனம் சொல்லுகிற அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த லேசான உபத்திரவம். உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால நீங்க டிலே ஆகுறதுனால உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அது முடியுது. அப்படிதான் மனுஷகுமாரன் கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா, ரொம்ப சீக்கிரத்துல அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார். இல்ல, இது ப்ராசஸ். அந்த வசனம் பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்து அப்படின்னா, ஒரு காரியத்தை பரலோகம் முடிவெடுக்குதுன்னா அந்த காரியத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் உங்களுக்கு வேணும்னா, நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், புக் பண்ணாதான் கிடைக்கும். வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்கு. அல்லது இன்னும் டீட்டெயில்டாக போனோம்னா மேனுஃபேக்சரிங் விஷயம் அப்படின்னா, இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணணும், அதனுடைய கார்பரேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணணும், அதனுடைய ஸ்கெலிட்டினை பண்ணணும், டயக்ராம் வேணும், டிசைன் வேணும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ற இடம் ஜோதியின் பிதாவின் வீடு. சாதாரணமா ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். எடுத்தும் கவுத்தன்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார். நீதிபரர் நியாயத்தை விசாரிப்பார். 2 பக்கம் உள்ள நியாயம், விதவையின் நியாயமும் சரி, அவளுக்கு அநீதி இழைத்தவளுடைய நியாயத்தும் கூட விசாரித்து அறிந்து அவளுக்கு பதில் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆனா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஐயா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கும் பொழுது விட்டு ஓடிராதுங்க. அம்மா ஓடிராதீங்க. தேடிக்கொண்டு இருக்கிறார். நீங்க மாப்பிள்ளை தேடுறீங்களா? இல்ல, உங்களுக்காக எலியேசர் அனுப்பி அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போறீங்களா? உங்களுக்காக டாக்டரை ஒழுங்கு பண்ணினவர் அவர். உங்களுக்கு தெரியுமா, டாக்டருக்கு எந்த மருந்து எழுத கொடுக்கணும்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறவர் அவர். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறீங்க ஏதோ நீங்க போய் தான் எல்லாம் நடக்குது. இல்லை, உங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணி, அதான் சொல்றேன், அந்த சிக்கன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டு அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இந்த யார்ட்ல இந்த வீட்டுல முட்டை போடணும்னு யார் சொல்லி கொடுத்தா? இல்ல, நிச்சயமாக ஆண்டவர் நியாயம் செய்வார். நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மிராக்கிள்ஸ ஜெபங்கள் கேட்கப்படுகிறதை கொஞ்சம் நீங்க பாருங்க. எவ்வளவு ஆச்சரியங்களை நான் கேட்கிறேன் தெரியுங்களா, பார்க்கிறேன் தெரியுமா? அப்போதெல்லாம் என்னுடைய தொய்வான மனசுல ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் செய்ய போகிறார், சீக்கிரத்துல செய்ய போகிறார், அதிசீக்கிரத்துல செய்ய போகிறார். அவர் செய்ய நினைக்கிறத ப்ராப்பரா செய்ய போகிறார். அதனாலதான் அவர் கொஞ்சம் பொறுத்து இருங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ற. உடனே இமீடியட்டா அவங்க அழிஞ்சு போனோம், இமீடியட்டா எனக்கு வேலை கிடைக்கணும், இமீடியட்டா எனக்கு திருமணம் ஆகணும், இமீடியட்டா குழந்தை பிறக்கணும், இமீடியட்டா இந்த குடும்ப சண்டை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை மாறி சேர்ந்துடணும், மேஜிக்கலா சேரணும். ஆண்டவர் அவர்களை ரியலைஸ் பண்ண வைப்பார், அவர்களோடு கூட பேசுவார்,
அவளை ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணுவார், அவர்களை ஒடுக்குவார், அவங்க பிள்ளைகள் மேல கையை வைப்பார், அவங்க பேர பிள்ளைகள் மீது ஒரு கை வைக்கப்படும். இல்ல இவரே பொன் தேடி கொடுப்பார், இவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுப்பார். உங்களுக்கு இந்த மிராக்கள் எல்லாம் நீங்க அதுக்கப்புறம் கிடைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. பிக் மிராக்கிள் அது. இது இன்னும் ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு வந்துடும், நிச்சயம் வரும். நான் ஒரு சின்ன ரிசப்ஷன் போயிருந்தேன். ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் ஒன்று இருந்தது. ரிசப்ஷன் முடிவில் யூஸ்வலாக ரிசப்ஷனில் யாரும் ப்ரேயர்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு வித்தியாசமாக இருந்தது. அந்த ரிசப்ஷனில் ஒரு வயசான தம்பதிகள் ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பேரண்ட்டு தான் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண ரிசப்ஷனில், மேரேஜ் ரிசப்ஷனில். ஆனால் ஒரு ஆச்சரியம் நடந்தது. ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்தது. அப்பா, அம்மா, மகள் 3 பேர் வந்தாங்க. இஸ்லாமிய குடும்பம். அவங்க சொன்னாங்க, ஐயா என் மகளுக்கு சீக்கிரத்தை திருமணமாகும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னா. எனக்கு அப்படியே மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. ஜனங்க எப்படிலாம் ஆண்டவரை தேடி வராங்க பாருங்க. நீதிபரர், நியாயாதிபதிய எங்கெல்லாம் தேடிட்டு கடைசியில என் ஆண்டவராலே தான், இயேசுவால தான் முடியும் என்று தேடி வராங்க பாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஒரு முஸ்லிம் சகோதரர் ஒருவர் இந்த அற்புதத்தை செய்யறேன். ஆண்டவர் எப்பவுமே நம்ம நியாயாதிபதினா அவர் தண்டிக்கிறவர் தான். எஸ், தண்டிக்கிறவர் தான். நமக்கு விரோதமா எழும்புகிறவள நிச்சயம் தண்டிப்பார், கொண்டு போட்டுருவார். அவங்களுக்கு அது தெரியல, உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி யோசனை பண்ணீங்க, ஆண்டவர் உள்ளுக்குள்ளே சில காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். சீக்கிரத்துல அவங்களுக்கு முடிவு வரும். என்ன செய்தாங்க, அந்த முஸ்லீம் சகோதரங்க வந்தாங்க. வந்தவுடனே ஐயா ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவில நிரம்பி சொன்னேன், அடுத்த ஜனவரி மாதம் உங்கள் பிள்ளைக்கு திருமணம் ஆகும் என்று சொன்னேன். இதை ஏன் நான் உங்களுக்கும் சொல்கிறேன்னா, நீங்களும் அந்த பிள்ளைக்காக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி ஜெபம் பண்ணுங்க. யாரோ ஒரு பிள்ளை, முஸ்லீம் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஜனவரி மாதம் திருமணம் ஆகணும். இந்த அதிகாலை நம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கிற நம்ம குடும்பத்தின் சார்பாக அந்த ஜெபம் ஆண்டவர் இடத்துல போய் சேர வேண்டும். ஒரு இஸ்லாமிய சகோதரன் குடிச்சு வயிறு வீங்கி போய் மோஷன், யூரின்லாம் வராமல் கல்லீரல் கெட்டு, சிறுநீரகம் கெட்டு, அது அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பித்தப்பைகள்லாம் கெட்டு ஆல்மோஸ்ட் செத்து போகிற சூழ்நிலை. கடைசியாக அவனுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை. இறைவனை வேண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டாராம். இறைவன்னா உங்களுக்கு தெரியும் யாரை சொல்கிறேன்ட்டு. ஒரு சகோதரி சாந்தி அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி, இன்னொரு சகோதரியும் எப்பவுமே இவங்களை விசாரிக்க வருவாங்களாம். அப்போது அவர் சொன்னாராம், என்னை விசாரிக்க வர அந்த 2 அம்மா அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்கள். வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் விமென்ஸ் ஃபெலோ எப்படி செய்கிறாங்க பாரு ஊழியம். ஹாஸ்பிட்டல் எனக்காக நான் அவங்கள பார்க்கணும், தேங்க்ஸ் சொல்லணும், நான் சாகிறதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்க்கணுன்னு சொன்னாராம். வந்தவுடனே அவங்க சொன்னாங்களா, இல்லை என் நம்முடைய இயேசு கைவிட மாட்டாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. அந்த இரவே அவர் சொன்னாராம், நீங்கள் மெய்யான என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நான் உணர்ந்து கொள்ளணும்னா நான் சுகமாகணும். நடந்தது என்ன தெரியுமா? அவர் சுகமானார். 2 பெண்களுடைய ஜெபத்தினாலே ஒரு இந்து சகோதரன் இப்போ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கல், ஈரல், மண் ஈரல், கிட்னி, அவருடைய பேங்க்ரியாஸ் எல்லாம் சீரடைந்து, லிவர் எல்லாம் கெட்டு போனது ஆண்டவர் சீர்படுத்தி சீக்கிரத்தில் அவரை குணமாக்கினார். இப்போ சாட்சியான இருக்கிறார். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கு.
சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார். ஆமென். இந்த ஜெபம் அதிகாலை ஜெபம், இரவும் பகலும் ஏறெடுக்கிற ஜெபம், விடாது ஆண்டவரை தொந்தரவு பண்ணுகிற ஜெபம், இவை எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. அதுதான் சொல்ல வரேன், பதில் உண்டு. சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு கூட ஆண்டவர் கொடுப்பார், இன்னைக்கு கொடுப்பார். இன்னைக்கு போகும்பொழுது நம்முடைய குறுக்கலான பாதையை அவர் விசாலமான பாதையை மாற்றி, நம்முடைய கரடு முரடுகளை எல்லாம் அவற்றையும் அவர் செவையாக மாற்றி, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகளையும் மனித முயற்சிகளையும் அவர் நிர்மூலமாக்கி, அழிக்கணும்ல, நிர்மூலமாக்குவார். ஒரு பயத்தை திகிலை உண்டு பண்ணுவார். அவங்களே தங்களுக்குள்ளே உருவ குத்தி கொள்வாங்க, தங்களுக்குள்ளே அழித்து கொள்வாங்க. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நியாயாதிபதி, அநீதி உள்ள நியாயாதிபதியே நன்மை செய்ய முடியுது. எங்க நியாயாதிபதி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவர்களாயிருந்து தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை அருளுவது எவ்வளவு நிச்சயம். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை நடத்துங்க. நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். திருமண வாழ்க்கை, குழந்தை பேரு, வேலை, எங்கள் வேலையிலே காணப்படுகிற சத்துருக்கள், எங்கள் எதிராளிகள், பிசாசு, மனிதர்கள், இவர் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்க. எங்கள் நியாயாதிபதியை பார்த்தா பயப்படணும். எங்கள் நீதியுள்ள நியாயாதிபதியை பார்த்தா பயப்படணும். அந்த நியாயாதிபதி நியாயம் விசாரிப்பார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக பரிந்து பேசுவார். ஒரு சில நேரங்களிலே நமக்காக அவர் சண்டையும் செய்வார். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட சரீர சுகவீனங்கள் இருக்கிறவர்களுக்கு பலத்தை தந்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மென்னும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.